சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல காலையில இருந்து இரவு வரை வேலை மாதிரி இரவுல இருந்து காலை வரை வேலையும் நடக்குது. அதாவது 24 மணி நேரமும் சென்னை இயங்கிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் இரவுல தான் சாலை அமைக்கிற பணி, சுத்தம் செய்யற பணியில மாநகராட்சி ஈடுபடும். இங்கேயும் சுத்தம் தான் செய்யறாங்க. ஆனா இவங்க யாரு, என்ன குறிக்கோள், எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் வித்தியாசம். சென்னை மாதிரி வளர்ந்துகிட்டு வர பெருநகரங்கள்ல மாசும் குப்பையும் கூடவே அதிகரிக்குது. சென்னையை அழகுபடுத்துற வேலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதை பாழாக்குற பல வேலைகளும் நடக்குது. அந்த பாழாக்குற வேலையை தங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி செய்யற முயற்சியை தான் இவங்க செய்யறாங்க. நைட் டைம்ல வந்து ஒரு அழுக்கான பிளேஸை வந்து கிளீன் பண்ற ஈவெண்ட். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துற துவக்கம்ன்ற என்ஜிஓவோட சிக்னேச்சர் ஈவெண்ட் தான் இந்த கிளீனத்தான். இந்த ஈவெண்ட் வந்து 12 hour ஈவெண்ட். ஸோ ஈவினிங் 6க்கு ஆரம்பிச்சு மார்னிங் 6க்கு முடிக்கிற மாதிரி ஈவெண்ட். சென்னை பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவிலேயே வந்து ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் சிட்டிஸ்னும் சென்னை கண்டிப்பாக இருக்குது. சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய க்ளீன் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். நாளடைவில் நிறைய போஸ்டர்களும், அரசியல் சம்மந்தப்பட்ட போஸ்டர்களும் சரி, இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட போஸ்டர்களும் சரி, பேனர்ஸும் சரி, சென்னை அழகை வந்து ஒரு பாழ்படுத்துகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. அரசாங்கத்தால் க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியாது. நம்ம வந்து இந்த சிட்டிக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். நம்மளோட வந்து பங்கு என்னென்னா, சின்ன சின்ன ஹெல்ப் நம்மளே பண்ணிக்கிறதுனால மற்றவங்களை எதிர்பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். சரி, சுத்தமாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக மக்கள் நிறைய யூஸ் பண்ணுற இடம், பப்ளிக் பிளேசஸ், அது மாதிரிலாம் சூஸ் பண்ணோம். அப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தா ஸ்கூல்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாப்ஸு, இந்த மாதிரி மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல அது ஒழுங்காக சுத்தம் இல்லாமல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பப்ளிக்கும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல. ஸோ ஏன் வந்து சில்ட்ரனுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக ஸ்கூல்ஸ்லாம் சூஸ் பண்ணுது. சுவரொட்டிகள் அதிகம் ஒட்டி பராமரிக்கப்படாத KK நகர் விஜயராகவாபுரத்துல இருக்கிற லயன்ஸ் கிளப் பள்ளி சுவரை தான் சுத்தம் செய்யறாங்க இந்த ஈவெண்ட்ல. யூஸ்வலாக க்ளீனப்ஸ்லாம் வந்து மார்னிங்கில் தான் பண்ணுவாங்க. காலையில் பண்ணுறது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏன் வந்து யூனிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து யூஸ்வலாக ஈவினிங்ஸ் அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிட் நைட் இல்லைனா ஏர்லி மார்னிங் முடிப்போம். ஜென்ரலாக வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் எடுத்துட்டோம்னா அந்த வழியே போயிட்டு வர மக்கள் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ஒரு பாரடைஞ்ச ஒரு பிளேஸாக இருக்கும். நைட் வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதே ரெசிடென்ஸ் பீப்புள் பார்க்குறதுக்கும் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்கும் அவங்களுக்கு, எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அது நைட் டைமில் பண்ணால் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ரோடு ஒரு 1.5 months அந்த மாதிரி இந்த வர்தா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து யூனிட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக ஒட்டியிருந்தாங்க. ஸோ கிட்டே வர முடியாத ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு. அண்ட் மெயினாக பார்க்கிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு 2 டஸ்ட்பின்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து த்ராஷ் ரொம்ப அதிகமாகிட்டு அப்போ ரோட்லலாம் ஃபுல்லாக இருந்துச்சு. கார்ப்பரேஷன் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் பெயிண்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு அந்த ப்ரைமர் காய விட்டுட்டு தென் ஒரு 1 or 2 hour கேப்புக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இது ஸ்கூல்னால சரி ஏன்னா ஆர்ட் ஒர்க் மாதிரி எதனா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏன்னா ட்ராயிங்ஸு அது மாதிரி எடுத்துன்னு வந்தோம். சரி போய் சொல்லிட்டு நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த பெயிண்ட் பண்ணிவிட்டு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தோம். சுவர்களை சுத்தம் செஞ்சு பெயிண்ட் மட்டும் அடிச்சு அப்படியே விட்டுடாம குழந்தைகளுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற ஓவியங்களையும் வரைகிறாங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஆர்ட்டை நாங்கள் அங்கே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ்னால் வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி
ஒரு கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்கிற மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் பண்ணுறப்ப என்னென்னா வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் வந்து நாங்கள் தீம் பேஸ் தான் பண்ணுவோம் ட்ராயிங்ஸ்லாம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் வேல்யூஸ் இருக்கும் எல்லா தீம்லேயும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களோட லைஃப்க்கும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்கள மெயின்டைன் பண்ணுவாங்க. சில்ட்ரன்னா அதுக்கு ஒரு நல்ல கேர் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இப்போது மெயினாக ஸ்கூல்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வருடம் முழுக்க இதையெல்லாம் நான் கடைபிடிப்பேன் அப்படின்ற கருத்தை தான் இந்த இடத்துல வரைய போகிறாங்க. I will not waste water. I will follow the traffic rules. I will take care of my elderly parents. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க மைண்டில் நம்ம ஏற்றிட்டோம்னா ஈஸியாக வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் அவங்க கீப் அப் பண்ணுவாங்க. சென்னையில் ஸ்ட்ரீட் ஆர்ட் அதிகம் வரையப்படுது. நிறைய தன்னார்வலர்கள் சென்னை சுவர்களை அழகுபடுத்துறாங்க. இந்த ஒரு விஷயம் நகரத்துக்கே புது முகத்தை கொடுக்குது. தலைவர்கள் தெய்வங்களோட படங்களை சுவர்களை வரையறதுனால குப்பை போடுறது சுவரொட்டிகளை ஒற்றது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்ம தான் சாட்சி. அதோட ஒரு படி தான் இந்த கிளீனத்தான். மதுரையிலேருந்து நான் ஒரு ஜாப்காக தான் நான் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னையில் வந்து இப்போ நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு என்ஜிஓவில் நம்ம ஒரு சொசைட்டிக்காக ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை. மற்ற வாலண்டியர்ஸோடு அவங்க சிரித்து பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாலண்டியர் நெட்வொர்க் பில்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஃபோர்த்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு வாட் எவர் தே கேன் டூ தே ஆர் டூயிங் இட் டு சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி அவங்களால சமூகத்துக்கு முடிஞ்சது அவங்களால கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. போகிறவங்கலாம் பார்த்துட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு அவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் எங்களுக்கு. பப்ளிக் சப்போர்ட் வந்து எப்போவுமே ஜென்ரலாகவே அதிகமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்தோடனே எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ கேட்டுட்டு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இது வாட்டர்லாம் அவங்கள தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில ஸ்நாக்ஸ், டீ அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இளைஞர்கள் தங்களோட சக்தியை இந்த முறைகளில் பயன்படுத்துறத மக்கள் அங்கீகரிக்க எப்போவுமே மறந்ததில்லை. எங்களுக்கு வந்து நாளைக்கு போகும்போது இதை கிராஸ் பண்ணி போகும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த கிளீனப் ஈவெண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக சென்னையோட பழைய அழகை மீட்டு கொண்டு வரணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. எதுக்கு எப்படின்ற கேள்விகள்ல பிறக்கிற பதில்கள் தான் அறிவியலோட அடிப்படை. ஒரு கருத்தை முன் வச்சு அதுல நடக்கிற நிகழ்வை துல்லியமா பார்த்து பரிசோதிச்சு அதோட முடிவை பெறதுதான் அறிவியலோட வழிமுறை. இயற்கையை பற்றிய புரிதலும் பகுத்தறிவும் மனிதன் தெரிஞ்சுக்கிறது அவசியம். சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love to study science by experiments because experiments are fun to do plus you can learn by it. I like science because there are so many experiments and it is so interesting. அறிவியல் ஒரு பாடமா பள்ளிகள்ல நடத்தப்படுது. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமா பிள்ளைகள் அதை எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. சயின்ஸுக்கு மேலே பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணுறதுக்காக அதோட டிரைவ் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் பீயிங் ட்ரிவன். யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற சயின்ஸ் கிளப் பிள்ளைகளுக்கு அறிவியலோட அர்த்தத்தையும் அதுல இருக்கிற சுவாரஸ்யத்தையும் சொல்லி தருது. ஒரிஜினல் ஐடியா இஸ் டு கிவ் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டு த கிட்ஸ். அதாவது கிட்ஸுக்கு வந்து அவங்களே சயின்ஸை வந்து பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணணுன்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம். I'm going to keep Mr. Magnet underneath. What do you see here? What are these? Iron filling. Iron filling. So when I put this iron filling, look what happened. There are 2 rounds, right? So there's 2 rounds here and then it's kind of connected inside here. North pole, south pole. So the strongest point of the magnet is called as the poles. We call them north and south pole, right? So wherever the needle is pointing,
That is north. The opposite is south because magnets never change. We adjusted accordingly to find out the direction. Oh, this is north. Got it? பல சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இந்த கிளப்ல சொல்லி தராங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு லைட் பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஆரம்பித்தோம் வித் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். அதுக்கப்புறம் கப்புள் ஆஃப் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டணும். கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ப்ரிசிபிடேஷன் வந்து வி ஷோட் ப்ரிசிபிடேஷன் அண்ட் தென் வி segregated kids into 6 different groups and made them do hands-on with different type of equipments. Center of gravity பண்ணணும், microscope வச்சு they made them to explore different objects, tiny objects, and then we showed them how the non-Newtonian liquid behaves. Magnetic field எப்படி இருக்குன்றது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு காட்டணும் with magnets and iron. And we showed frequency எப்படி வரும் with the tuning fork வச்சு we showed frequency and different things related to that. So here the north is pointing to this side, right? In a magnet, north and south poles attract, while north and north pole repel. And repulsion is this thing. Can you feel it? You feel the force? That is called as repulsion. You guys can try it as well. பல பதில்கள் இருக்கும். சில சமயம் அந்த எல்லா பதில்களும் சரியா இருக்கும். அதுல நமக்கு தேவையான பதில் கிடைக்கணும்னா கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்வியை கேட்கிற ஆர்வத்தை தூண்டுற விதமா பல நிகழ்வுகளை இங்க நடத்துனாங்க. I learned the magnetic force, gravity force and how light passes through it. இதையே magnetic effect இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு ஒரு எவ்வளோ வேண்டாலும் லாங்காக போக முடியாது. இது எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு மட்டும்தான் லாங்காக போக முடியும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு அளவு வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு மட்டும்தான் இதோட லெங்க்த்தை அதிகரிக்க முடியும். You take a fork and when you take a rubber shuttle and you hit the rubber shuttle against the fork slowly, that time it makes an annoying sound. That's because of the pressure you put. The center of gravity experiment was the most experiment I loved because they gave a toy for us and said us to make it lie down, but it did not lie because the center of because Earth's gravitational force pulled it in the center. Use hand as a plane. I did it. Okay, now you make it lie down. Whoa! I think because of the Earth's gravitational force. The curiosity factor to the kids அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இதோட ஃபோக்கஸே. லிக்விட்ஸ் வந்து நான் ஒரு ஸ்டேட் தான் நினச்சேன், வெறும் ஒரு டைப் ஆஃப் லிக்விட் தான் நினச்சேன். ஆனால் கார்ன்ஸ்டார்ச் வித் வாட்டர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோன்னே அந்த எப்படி 2 லிக்விடாக இருக்கும்னு சத்தியமாக எனக்கு புரியலை. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு. I love the last experiment the most because it was annoying, but I had a lot of fun because it was kind of fun. Now I'm going to try something. I'm going to keep 4 balloons below this and make it sit on it. We'll see if it does. Okay? We call this experiment the wobbly seat. For obvious reasons, it's wobbly. And that's 2 people without any braking. Sit fully proper. Nothing. No braking. Now, let's try standing on it. எனக்கு சில விஷயத்தை கற்றுக்க ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு டெக்ஸ்ட் புக் கிட்ட கேட்க முடியாது. டீச்சர் கிட்ட கேட்டாலும் வந்து அவங்க ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் புரியவே புரியாது. நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நான் ஒரு டாக்டர் ஸோ நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும்போது என்னோட 10th 11th 12th எல்லாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸுக்கெல்லாம் எனக்கு ஆன்சரே இருக்காது. இது வந்து ஸ்கூலில் வந்து நோட் புக்கில் படிக்கிற மாதிரி டீச்சர்கிட்ட கேட்குறோம். டீச்சர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அம்மா கிட்ட கூட கேட்குறோம், அம்மாவும் சொல்ல மாட்டேங்க. நான் என்னோட கிளாஸில்
டீச்சர் பாடம் நடத்தும் போது 1000 கொஸ்டின் கேட்பேன்னு நினைப்பேன். ஏனெண்டா கிளாஸில் டீச்சர் சொல்கிறது எதுவுமே அவ்வளோவா புரியாது. ஆனால் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அது மட்டும் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறாங்க. இதை இப்படி தான் பண்ணுறாங்க, இதனால தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்மளே பண்ணுறதுக்கு கூட சில டைம் அனுமதிக்கிறாங்க. அதனால நமக்கு அதோட முழு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிது. ஆனால் ஸ்கூலில் நம்ம முழுசாக நம்மளே பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அது பல வருஷங்களுக்கு அதே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை பண்ண விட்டுறதுனால நமக்கு பல விஷயங்களை கற்றுக்க முடியுது. சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை அவங்களே பஞ்சதால அதை தெளிவாக புரிஞ்சுக்கவும் விரிவாக சொல்லவும் தெரியுது. 2 விஷயம். ஒன்று, நம்ம ஆல்வேஸ் வி திங்க் பசங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் it will be a surprise for you that they may be knowing exactly what is that you wanted to tell. Okay, so அது ஒரு விஷயம். இன்னொன்று sometimes the new questions brings even நமக்கே ஒரு புது தாட். ஓகே, இந்த மாதிரியும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பசங்களோட கொஸ்டின்ஸ் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த கொஸ்டின் கேட்குற நேச்சரை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் வாட் we are trying to do. You just give that essential things for them. I think they are there already. But these kids are like really competitive. And how we are going to manage as a parents is very important. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் டீச்சர் இதை இப்படி தான் பண்ணுவாங்க, இதுதான் இண்டிகேட்டர் அந்த மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலையே அந்த பல விஷயங்கள் இருக்கிறது நான் தன்னைத்தானே கண்டுபிடிச்சது. அது எப்படின்னா, ஒரு டெர்மரிக் கூட நம்ம பேஸ் ஆட் பண்ணும்போது அது ரெட் கலரில் மாறும். ஏனென்றால் அந்த டெர்மரிக்கில் நிறைய இண்டிகேட்டர் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸில் பேஸ் சேரும்போது அது சிவப்பு கலரில் மாறுது. மில்கில் கர்ட் போட்டால் மில்க் கர்ட் ஆறுது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரோட அந்த ஒர்க்கிங்கு, இல்லாட்டி டேப் வாட்டர் வர்றது ஃபாஸ்ட்டாக வர்றது, ஸோ இதெல்லாம் வச்சு தே கேன் ரிலேட். ஸோ டே டு டே லைஃப்பில் சயின்ஸ் பார்க்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே சயின்ஸ் இருக்குது. நம்ம வி பீன் டூயிங் சயின்டிஃபிக்லி. பட் ஒன்லி திங் இஸ் வி டோன்ட் ரியலைஸ். நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் ஒரு டெஸ்டர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, ஃபியூஸ் போயிருக்கா, இல்லை பவர் இருந்து கரண்ட் வரலன்னா ஓகே, இஸ் இட் அ ப்ராப்ளம் வித் ஃபியூஸ் அப்படின்றது. இட்ஸ் அ சிம்பிள் நார்மல் திங் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலையும் சயின்ஸ் இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் ரியலைஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கிச்சன் இஸ் அவர் மெயின் லெபார்டரி. அங்கே தான் எல்லா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடக்குது. அன்றாட வாழ்க்கைய அறிவியலோட வாழ்றதுக்கு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை செயல்முறையில் கற்றுக்கிறது அவசியம்.